நீண்ட நாட்களுக்கு அப்புறம் அவங்கள பார்த்தா நல்ல என்ன சொல்றது நிறைய வித்தியாசம் இருக்காங்க. கட்டாயமே நல்ல அவர் எங்களுக்காண்டி ஓடி வருது எது சொன்னாலும் மாமாவா வேற பாதா வெல்கம் டு ஜோலி பிளாக். நான் உங்கள் சார் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மாணிப்பாயில் எங்கள் பெரியம்மாவோட நிற்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க காலையில் எங்களை விட 2 வடிவாக எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து வீட்டே வேலை நடக்கினாடி வேலைலாம் கொடுத்து சாப்பிட்டு நான் நேற்று எதுலையுமே சொல்லியிருந்தேன். இன்றைக்கு வந்து சுபாஷ்ட மாமாண்ட பிள்ளைண்ட கீ பர்த்டேன்னு சொல்லி அப்போ போவோம்னு சொன்னால் பக்கா சொன்னேன்னு சொன்னால் அப்படியே தங்களையும் வந்து கூட்டிட்டு போக சொல்லி நீண்ட நாட்களுக்கு அப்புறம் அவங்கள பார்த்தா நல்ல என்ன சொல்றது நிறைய வித்தியாசம் இருக்காங்க. சூப்பரா வந்து நல்ல வடிவா வந்து கடைசி என்ன சொல்றேன் தொண்டைக்கல்ல வந்தேன்னு சொல்லி நான் அவங்கள பார்த்தேன் வீடியோ போட்டது. அப்போ நீங்க வரையில வாய்ஸ் மட்டும்தான் கொடுத்தேன். நீங்க அப்போ கூட ஒரு சில பேர் உங்களை பார்க்கணும் மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனா அது கூட நன்மைக்கு தான். ஏன் சொல்லுங்க இவ்வளவு நாள் கழிச்சு பார்க்கும்போது அவங்க இவ்வளவு கியூட்டா இருக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அத்தான் அனுப்பிடுறாங்க ஜேர்மன் கீஸ் அப்புறம் ஜேர்மன் கீஸ் போட்டுருவாங்க. மற்றது வந்து இப்ப நாங்க கழிச்சு பேசி வேற இல்லை எல்லாரும் பைக்ல யதார்த்தமா வந்தாலும் வந்து அது ஒரு பதார்த்தமா அமைஞ்சிருக்கு. அப்படியே இவன் பாத்தீங்கன்னு சொன்னா பெரியவன் சரியா வைக்கப்படுறான். ஏன்னா அவங்க நீண்ட நாட்களை நான் காணிக்கிறேன். அப்படி அப்படி இல்லை நம்ம இப்ப நாங்க எங்க போறோம் சொந்த தம்பி என்ன சொந்த தம்பினா இன்னைக்கு எல்லாரும் ஒரு சந்தோஷமான பயணம். இப்ப நாங்க வந்து பர்த்டே விட எத்தனை மணி கேக் கட் பண்ண போயிடும்? அப்படியே நீங்க லேட்டா அவளுக்குண்டா சொல்றீங்களா இல்ல சரியான உண்மையா தானே? அப்ப இப்ப நேரம் வந்து என்ன நேரம் சரியான ஆகுதுல நிக்கிறோம். அநேகமா வந்து என்ன சொல்றது கேக் கட் பண்றதுனால மாலை நேரம் தானே. ஓ பாத்தீங்களா இப்ப வந்த உடனே எங்களுக்கு அதான் சொன்னீங்க. உண்மையிலே சந்திக்கிறீங்க அவ்வளவு வந்திருக்கேன். கண்டிப்பா மரணம் பள்ளத்தாக்கிலும் நான் உன்னோட கூட இருக்கிறேன் சொன்னதுக்காமே அந்த வசனம் தான் அவங்களுக்கு இப்படி ஒரு ஆபத்துல வந்து கிரிய செய்திருக்கேன் சொன்ன. நீங்க எப்பவுமே அதிகாலை ஜெபம் மாலை ஜெபம் பண்றதுக்கா கத்துறவங்களை விடுவாரு இல்லத்தானே. அதனால இந்த இருந்தாங்க கூட உங்களோட தம்பியின் பிள்ளைங்க பர்த்டே வந்து கண் முடிச்சியா பார்க்குற தருணம் கிடைச்சிருக்குது. ஏன்னா இப்ப கவலைப்படக்கூடாது சந்தோஷமா இருக்கணும். அப்ப நாங்க வந்து கேக் கட் பண்ண போறோம். அதே நேரம் பாப்பீங்க சுவாஸ் எங்கன்னு சொல்லி அவரும் வந்து நல்ல ஒயிட் டிஷர்ட் எல்லாம் போட்டு நல்ல ஒரு கேன்சமா தான் நிக்கிறேன். சொன்னோன்னு சிரிக்கிறேன். அவர் மேலவர் ஏன்னா இப்ப அங்க போயிட்டு போல காணொலி எடுக்கலாம்னு சொன்னா நாங்கள் அந்த கேன்சமான சுவாசையும் உங்களுக்கு காட்டுவோம். என்ன மாதிரி கெவின் அப்படி இருக்குதான் கெவின் என்னம்மா ஒரே பார்வையோட நிக்கிற ஒன்றும் சொல்றீ இல்லை என்ன அதில் எப்போ வலிக்கிறோம் என்னடா கதைச்சோ நிற்கிறாங்க வலி. தம்பி செரோன் என்னம்மா வளர்ந்துட்டான் அக்காவை விடவே வளர்ந்துட்டான். சரி நாங்கள் இப்போ கொஞ்ச நாளாக ஒயிட் கலரில் தான் உடுப்பால் போட்டு போகிறது. இஞ்ச வேற தம்பி ஆக்கலாம் அதே மாதிரி தான். சரி ஓகே. நாங்கள் இப்போ மாமாண்ட மகள்கிட்ட பிறந்த நாள் 21வது வயசு. அவர் கால் பண்ணியிருந்தார். அதனால் நாங்கள் இப்போ எங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு நாங்கள் அங்கே போகிறோம். போயிட்டு கட்டாயமே நல்லா அவர் எங்களுக்காண்டி ஓடி வேறு எது சொன்னாலும் மாமாவா வேறு பாதாள போகிறோம். போயிட்டு அங்கே வீடியோ பதிவு பண்ணோம்னா பதிவு பண்ணுவோம். இது என்றால் நாங்கள் புரியாத இல்லை மெண்டல் நாங்கள் பர்த்டே போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம அட்வான்ஸாக இதில் விஷ் பண்ணிட்டு போவோம். என்ன பேர்
அப்ப இன்றைய தினம் 21வது பிறந்த நாளை கொண்டாடுறான விதுஷாக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களும். ரைட், இப்போ நாங்கள் அங்க வீடியோ பதிவு பண்ணாட்டியும் இந்த வீடியோ பார்த்துட்டு ரைட்டோட பிற முதலே வாழ்த்து தெரிவிச்சிருக்கணும் என்று புரிஞ்சு கொள்வாங்க. சரி, ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். ஜீவநாதன் டென்சியாவுடைய மகள் அங்கே விதுஷாவினுடைய 21வது பிறந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நேரத்திலே நாங்கள் தேவனுடைய கரத்தில் இந்த ஆராதனை வேலையை முற்று முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். தேவன் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில கடந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் போதுமானவராக கூட இருந்து தாங்கி வழிநடத்தி ஒரு புதிய நாளை புதிய ஆண்டுக்குள் கடந்து வர தேவன் செய்தபடியாக சிந்தூஜா இந்த ஜெபம் பண்ற போது நாங்கள் ஜெபத்தில் ஒரு கடந்த 20 வருடங்களிலும் உங்களுடைய கரம் கூட இருந்தபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே நீ ஒரு வயதை கூட்டி கொடுத்திருக்கிறபடியால் நன்றி. இந்த புதிய வருடத்திலும் உங்களுடைய கரம் கூட இருந்து மகளை தாங்கி நடத்தப்படும்படியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தாயின் கற்பத்தில் ஏற்படும் என்பதாகவே கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார்கள். மகளிலே கண்டிருக்கிற சுவாமி சிறுபிராயத்திலிருந்து கத்தாவே அன்புகளும் வளரவும் சொந்த ரட்சகராய் உமக்காக ஜீவிக்கவும் இந்த பிள்ளைகளை கொடுத்திருக்கிற சலாட்சியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நினைத்து நோக்கி தொடர்ந்து ஓட நீங்கள் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்து. உடனே ஆராதனை இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். நாங்கள் அப்படி ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அங்கே எபினேசரே ஆராதனை என்ற பாடலை நாங்கள் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். எபினேசரே ஆராதனை ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அநேக வருஷம் ஜீவிக்கும் அவைகளிலெல்லாம் மகிழ்ச்சியாய் இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாயிருக்கும்,
வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே. வாலிபனை உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போய் இளவயதும் வாலிபமும் மாயே. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகளை நினை. தீங்கு நாட்கள் வருகிறதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேருகிறதற்கு முன்னும். இந்த மாலை பொழுதில் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக எங்களை பார்த்து சொல்லுகிறது. இந்த உலகம் மாயையான இந்த உலகத்தில் நீ நினைத்திருக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. இந்த 21வது பிறந்த நாளும் ஒரு மாயையான ஒன்றுதான். அதுவும் கடந்து போய்விடும். சரியா? வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கு இந்த நாள் கடந்து போனால் இந்த நாளை என்ற ஒரு நாளை நானும் நீங்களும் காணாவிட்டால் இந்த மாயை உலகத்திலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. வருஷங்கள் ஒரு நாள் களைந்து போடப்படும். அப்பொழுது சரியான முகங்களும் சரியான வாழ்க்கைகளும் என்ன செய்யப்படும்? காணப்படும். அந்த நாளுக்காக நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆவலோடு காத்திருக்கிறோம். இந்த விசாக்கு நல்ல வழியா வேஷம் போட்டுக்கிறாங்க, மேக்கப் பண்ணிருக்கோம். அந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்கு கண்டிப்பா தேவை. ஆனால் இந்த வேஷங்களுக்கு அப்பால் எங்களுடைய வாழ்க்கையில் சில மாயைகள் இருக்கிறது. இந்த மாயைகள் என்பதை நானும் நீங்களும் உணர்ந்து கொண்டால் இந்த வாழ்வை ஒரு அர்த்தம் உள்ளதாக மாற்ற முடியும். ஆகவே இந்த மாயைகளை சரியாக விளங்கிக் கொள்ளாத மனிதர்கள் வாழ்க்கையில பல கஷ்டங்களுக்கு உள்ளாகி வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள். அவை வேதத்திலே சொல்லப்படுகிறது, உன் இருதயத்தில சஞ்சலத்தையும் உன் மாமிசத்தில தீங்கையும் நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயும். முதலாவது அங்கே சொல்லப்படுகிறது, இருதயத்திலே இருக்கின்ற சஞ்சலம் நீக்கி போடப்பட வேண்டும். வாலிப வயசுல பலவிதமான அங்கே வாழ்வின் தேடல்கள் பல இருப்பதினால் பலவிதமான சஞ்சலங்களும் வாழ்க்கையை வந்து என்ன செய்யும்? பிடித்துக் கொள்ளும். இந்த வாலிப பருவத்துக்குள் கடந்து வருகின்ற போது, அங்கே ஒரு வாலிப வயசுல இருக்கின்ற போது வாழ்க்கையின் சுழற்சியிலே பல தேடல்கள், நீங்க தேட நினைக்கிறார்களோ இல்லையோ, அவர்களுக்குள் இருக்கிற ஹோமோன் அவர்களை என்ன செய்யும்? அவர்களை தேட வைக்கும், அவர்களை அந்த விதமான சூழ்நிலைக்குள் கொண்டு போகும். இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் எங்களுடைய உள்ளத்திலே சஞ்சலம் எங்களை பிடித்துக் கொள்ளாதபடி காத்துக் கொள்ள வேண்டும். இந்த சஞ்சலம் எதற்காக வருகிறது என்று சொன்னால், மனிதன் தன் மனதை சரியாக பக்குவப்படுத்த தவறுகின்ற போது, தன் மனதை சரியான விதத்தில் கட்டுப்படுத்த தவறுகின்ற போது மனித மனங்களில் சஞ்சலங்கள் வருகின்றன. ஆகவே சொல்லுகிற உலகத்தில் மனம் ஒரு குரங்கு. சில பேர்த்த மனம் குரங்கா இருக்கிறதுனால என்ன நடக்குதுண்டா, அந்த மனம் அடிக்கடி என்ன செய்யப்படுது? சஞ்சலப்படுது. சில கேஸ் சாவுதான், அடிக்கடி சஞ்சலப்படுது, அடிக்கடி குழப்பப்படுது. இன்றைக்கு ஒரு மாதிரி இருக்குது, நாளைக்கு இன்னொரு மாதிரி இருக்குது. இதுதான் இந்த சஞ்சலம் நிறைந்த உலகம். மாயான வாழ்க்கையில் மனதிலேயே சஞ்சலம் குடிகொள்ளாதபடி என்ன செய்யணும்? வாலிப வயசுல காத்து கொள்ள வேண்டும். அது மிகப்பெரிய போராட்டம். இந்த போராட்டம் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலக வாழ்வு மாயையானது. இந்த மாயையான வாழ்க்கையில் கடவுள் எனக்கு ஒரு நிரந்தரமான, ஒரு அழிவில்லாத, ஒரு நம்பிக்கையான, மகிமையான, ஒரு நித்தியமான வாழ்வை வைத்திருக்கிறார் என்ற நிச்சயம் இல்லாதவர்கள் மனதில் பல சஞ்சலங்களுக்கு இடம் கொடுத்து வாழ்க்கையை என்ன செய்வாங்க? இழந்து போவாங்க. விருசா ஆண்டவரை அறிஞ்சு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை 21வது வயசு திறப்புக்கும் கொடுத்தாச்சு. நீ பிள்ளை உனக்கு இஷ்டப்படி நீங்க என்ன செய்யலாம்? அப்படியா? காலகாலமா கடந்து வந்தபடியால் நாங்களும் அதை செய்கிறோம். என்ன வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு வயசு 21வது. எந்த விஷயத்தையும் தன்னுடைய சுயத்தில தான் எடுக்கக்கூடிய நல்ல தீர்மானத்தை எடுத்து இந்த உலகம் என்கின்ற
இந்த உலகத்தின் சவால்கள் நிறைந்த உலகத்திலே உன்னாலும் வாழ முடியும் என்று சொல்லி திறப்ப கொடுத்து அனுப்புறார். ஆகவே சவால் நிறைந்த வாழ்க்கையில் மனதில சஞ்சலம் படிந்து விடாதபடி மனதை கிளியரா வச்சிருந்தால் இந்த வாலிப காலம் என்பது ஒரு மகிழ்ச்சியின் காலமாக மாறும். சொல்லுங்க ஆமென். வாலிப காலத்தை வேதத்தில பல விதமாக சித்தரிக்கப்படுகிறது. சொல்லப்படுகிறது உயர்ந்து வளருகிற பனியை போல. அதே போல உலகத்தில் சொல்லப்படுகிறது இந்த வாலிப வயசு என்பது பாசியில நடக்கிற மாதிரி. எத்தனை பாசியில நடந்திருக்கீங்க? பிறந்த நாளுக்கு வந்து எப்படி ஒரு கல்வி பாசியில நடந்து ஐயோ என்னப்படி என்று கத்தினார்கள். இந்த அவர் விழுந்திருக்கு. பாசியில நடக்கும் போது மிக கவனமாக கால வச்சா என்ன செய்யலாம்? வழிவா கரவை சேரலாம். நினைச்ச பாட்டுக்கு எழுந்த மானத்தில ஒரு சரியான நினைவில்லாத விதத்தில பாசியில கால வச்சா ஆள் கீழே கிடந்து கத்த வேண்டிய நிலைமை தான் வரும். ஆகவே வாலிபம் என்பது பாசியில நடக்கிற மாதிரி மிக கவனமா நடக்க வேண்டும். ஆகவே இந்த மனதை சஞ்சலம் ஆட்கொள்ளாதபடி காத்து கொண்டால் வாலிப பிராயம் என்பது ஒரு மகிழ்ச்சியின் பிராயமாக மாறும். இரண்டாவது, மாமிசத்திலிருந்து தீங்கை நீக்கி போடும். இந்த மாமிசத்திலே வருகின்ற உலக மாயைகள், இந்த உலகத்தின் ஆசைகள், இந்த மாமிசத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் வேதத்தில் பவுல் சொல்றார், எனக்கு எல்லாம் அனுபவிக்கலாம், ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியானது அல்ல. தகுதியானது எது, தகுதி இல்லாத எது என்பதை அறிந்து கொண்டு இந்த மாமிசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாமிசத்திலே வருகின்ற எல்லா விதமான காரியங்களுக்கும் நாங்கள் இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து கொண்டிருப்போம் என்றால் மாமிச மனுஷன் புஷ்டியாகுவான், அவன் பலவீன அங்கே உள்ளான ஆவிக்குரிய மனிதன் என்ன செய்வான்? பலவீனன் ஆகி போவான். ஆகவே மாமிசத்திலிருந்து தீங்கை நீக்கி போடவன். ஆகவே வாலிப வயசுல அங்கே பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ள முகம் கொடுக்க வேண்டி வரும். ஆனால் தீங்குகள், பிழையான வழிகள், தாறுமாறான காரியங்களை பிடித்துக் கொள்ளாதபடி இந்த வாழ்வை என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். ஆசைகள் வருவது பாவம் அல்ல. ஆசை எந்த விதத்திலே உன்னை ஆட்கொள்ளுகிறது, இந்த ஆசைக்கு நீ எந்த விதத்திலே உன்னுடைய வாழ்க்கையை விட்டுக் கொடுத்து விழுந்து விடுகிறாய் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. ஆகவே இந்த வாலிப பிராயத்தில மாமிசத்தில தீங்கை நீக்கி போட வேண்டும். இந்த வாலிபருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். என்ன பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் அடங்காமல் மனப்போன போக்கில இஷ்டத்துல வாழுகிறார். கடந்த நாள்ல முந்த நாளும் நாலாம் நாள் டெலிபோன் கேட்டு கொடுக்கல தற்கொலை. பாத்தீங்கன்னா எதுக்கெல்லாம் தற்கொலை செய்யறது தெரியல. அவ்வளவு பிள்ளைகள் அடிமைத்தனம், என்னென்னோ காரியத்துக்கெல்லாம் இன்றைக்கு உலகம் அடிமையாகி கொண்டிருக்கிறது. இந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து வெளியே வருவதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவரை எங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, அவருக்கு உகந்தபடி நாங்கள் வாழும் போது இந்த உலகத்தின் வாழ்வை எதிர்கொண்டு முன்னோக்கி ஓட முடியும். ஆகவே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. நினைத்தபடி நாங்கள் எங்களுடைய இஷ்டப்படி எப்படியும் வாழ முடியாது. இப்படித்தான் வாழ வேண்டும். இது வாழ்க்கைக்கு வழிகாட்டி புஸ்தகம். இது மத புஸ்தகம் அல்ல, எந்த மதத்தை குறித்தும் போதிக்கிற புத்தகம் அல்ல. மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு சிறந்த வழியை காட்டுகிற இந்த ஜீவ புஸ்தகத்தை நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் பின்பற்றுவோமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை மலரும். இந்த வேதம் உங்களோடு பேசும். மூன்றாவதாக அங்கே இடத்துல சொல்லப்படுகிற காரியம்தான் இளவயதும் வாலிபமும் மாயை. இந்த வாலிப காலமும் ஒரு நாள் கடந்து போகும் என்பதை நீ மறந்துவிட கூடாது. ஆகவே இந்த வாலிப காலத்தில் மிகவும் கவனமாய் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பெருமதியான நாட்கள் என்று உணர்ந்து இந்த நாட்களை பெருமதியாக என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். கண்கட்டதுக்கு பிறகு என்ன இருக்கக்கூடாது? உலகத்தில் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு? கண் இருக்கைக்குள்ளதான் எல்லாம் செய்யணும். எல்லாம் என்றால் கடவுளுடைய வார்த்தையின் பிரகாரம் வாழ வேண்டும்.
இந்த வாலிப வயசுல நான் படுத்து நல்ல இடத்துல கொண்டு சாப்பிட்டு இருந்தா ஒரு பிரயோசனம் இருக்காது. என்ன செய்வோம்? வாலிப வயசை நல்ல பெருமதியான ஒரு காலமாக மாற்றவும். சில வாலிபர்கள் டெலிபோனோடே கொஞ்சம் கொண்டிருக்கிறார். எந்த நேரமும் டெலிபோன், வாழ்க்கையில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. இப்ப இந்த நாட்கள் மாயையான இந்த காலங்கள் கடந்து போகிறது. வாழ்க்கையில் நீ என்னத்தை எதிர்த்து சாதிக்க போகிறாய், என்னத்தை எதிர்கொள்ள போகிறாய். அவை ஒரு நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதற்குத்தான் இந்த ஜீவ புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வழி தெரியாமல் வாழ்கின்ற மனிதனுக்கு வழிகாட்டி புஸ்தகம் இது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்தால் அவர் வாழ்க்கையை மாற்றுவார். அதே சகோதரர் ஜீவநாதன் டென்சியாவுடைய வாழ்க்கையில இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதினால் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இதுவரையும் கிருபையாய் ஆண்டவர் நடத்தினார். முதலாவது அங்கே மனதில் இருக்கிற சஞ்சலத்தை நீக்கி போடும். இரண்டாவது மாம்சத்தில் இருக்கிற தீங்கை நீக்கி போடும். மூன்றாவது வாலிபத்தின் காலத்தின் பெருமதி என்ன என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். அப்பொழுது உன் வாலிப பிராயத்துல சரியான வழியில உன்னால் என்ன செய்ய முடியும்? ஆகவே வாலிபனே, இளமையை குறித்து சந்தோஷப்படும். கடவுளுக்கு கொடுத்த இந்த காலத்துல நீ மகிழ்ச்சியாயிரு. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நாள் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் வரும். ஆண்டவர் நியாயத்திலே நிறுத்துகின்ற ஒரு நாள் வரும். அந்த நாள் வருகிறதற்கு முன்னால் இந்த உலகத்தில இந்த 3 விஷயத்தையும் கவனத்தோடு வாழ்ந்தால் இந்த வாலிப காலம் ஒரு மகிழ்ச்சிகரமான, ஒரு சந்தோஷமான, கடவுளோடு வாழ்கின்ற மற்றவர்களுக்கும் எங்களுடைய வாலிபம் கசந்து கொள்ளாமல் ஒரு மனநிறைவோடு ஒரு காலமாக கரங்களோடு கூட இருந்து தேவன் நடத்தினார். இந்த நிகழ்வை மாத்திரம் அங்கே நடந்து முடிந்தால் போதாது, தேவனுடைய கரங்களோடு இருக்கிறது என்பதை தொடர்ந்தும் உணர்ந்து ஜீவிக்க ஆண்டுடைய கரங்களை நடத்தட்டும் என்று சொல்லி ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ணிக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நன்றியுடைய இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. பரிசுத்தமுள்ள கடவுளே, இந்த நேரத்தில் அப்பா குடும்பத்தை முற்றுமுழுவதுமாய் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சகோதரனுக்காய் சகோதரிக்காய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கர்த்தாவே இந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன். கடந்த வருஷம் முழுவதும் கனிமணி போல பாதுகாத்து கிருபையாய் நடத்தி வந்த தேவன் புதிய ஆண்டிலும் புதிய கிருபைகளினாலும் புதிய தயவினாலும் மற்றும் மகிமையான சாட்சியாய் எப்பொழுதும் ஜீவிக்க ஆண்டவரை உதவி செய்யும். ஆண்டவரை கர்த்தாவே, இளவயது வாலிபன் மாயை வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டி கர்த்தரை நினையும் சொன்னது போல ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, எல்லா விதமான சஞ்சலங்களையும் நீக்கி எல்லா தீங்குகளையும் நீக்கி இந்த வாலிப காலம் மாயையானது எப்பொழுதும் உமக்கு மகிமையாய் வாழ மகளுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளையோடு கூட இருந்து நீ செய்யும் எல்லா காரியங்களிலும் நானோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன இந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே இந்த ஆண்டிலே மகிமையாய் நடத்தி ஆண்டவரே தம்முடைய எதிர்காலத்துக்கும் குடும்பத்துக்கும் உம்முடைய ராஜ்யத்துக்கும் ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு மகிமையான பாத்திரமாயிருக்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் பிள்ளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. அவர்கள் மேல் உம்முடைய ஆசீர்வதிக்கும் தேவ கரம் கூட இருக்கட்டும். எல்லா தீங்குகள், தீமைகள், வெண்கண்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், மனுஷிக வல்லமைகள், எதிரடையான பிசாசின் கிரியைகளுக்கு இந்த குடும்பத்தை விலக்கி இரத்த பாதுகாப்புக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களுக்கு இந்த நாளில் இந்த கொடுத்த இந்த பிள்ளைகளுடைய மகிழ்ச்சிகரமான இந்த சந்தோஷமான நிகழ்வு வாழ்க்கையோட மகிழ்ச்சியாயிருக்க தொடர்ந்து கிருபை பாராட்டும். எல்லா குறைவுகளை நிறைவாக்கி இந்த நிகழ்வில் வந்தவர்கள் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஒருவனமாய் சொல்லுவோம். அவர் செய்த சகல காரியங்களை மறவாதே.
இங்கே பார்த்து அப்படி நீங்கள் போட்டு அள்ளி ஏறி இப்படி ஏறி மெட்டகாளி தம்பி கிட்ட வாங்க ஆவண்ண பாஞ்ச ஒரு அள்ளி தீர்த்து விடுங்களா இருக்கா தம்பி கொஞ்சம் நிமிடம்
வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ இவங்கெல்லாம் எங்களுடைய மாமாண்ட 2வது மகள் பெயர் பீட்டு சாயன். இதுக்கு நாங்கள் வீடியோ ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டு வந்தாங்க, இங்கே போயிட்டு கேட்டுட்டு தான் வீடியோ பதிவு பண்ணுவோம். இவங்களெல்லாம் பாசம் மேலே வந்து ஓமன்ல தான் வீடியோ பதிவு பண்ணுவோம். அந்த வகையில் மாமாவோட வழியாக நாங்கள் வீடியோ பதிவு பண்ணுவோம். அதோட நைட் ஆகிட்டு எல்லாமே வீட்டில் நிறைய பேர் இன்னும் வெயிட் பண்ணி நாங்கள் பூரம் வலிக்கிற போகிறோம். என்ன சார் சத்தமாக இருக்கு. வாழ்த்துக்கள். 21வது வயது இப்போ எங்கள் வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்கள். அந்த பாட்டு மிகவும் சிறப்பான ஒரு வார்த்தை நன்றி. அடுத்தது சரி, ஓகே. இந்த வீடியோ பார்க்க நல்ல உள்ளங்கள் விதுஷாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிங்கள். அடுத்தது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.